Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 30th July 2026, Thursday, வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை இந்த உடன்படிக்கையின் மூலம் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்ப்போம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2ஆம் அதிகாரம், Revelation chapter 2 verse 11. Come, let's see. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. He who overcomes shall not be hurt by the second death. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லை என்று எழுத சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை எல்லாம் எழுத சொல்லுகிறார். என்ன எழுத சொல்றாரு? யாருக்கோ இரண்டாவது மரணம் இல்லையாம். யாருக்கு இரண்டாவது மரணம் என்றால் என்ன அருமையானவர்களே? The second death is a second. They mention about second death, you know. Second death means what? The eternal death. ஆமாதானே? Eternal life and eternal death. Eternal death. அந்த இரண்டாவது மரணம் என்பது அழிவு, நரகம் என்று சொல்லுவோம், அந்த நெருப்பு. இப்போ யாருக்கு இந்த இரண்டாவது மரணம் இல்லை என்று சொல்லுகிறார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயங்கொள்ளுகிறவன். அப்படி என்றால் அருமையானவர்களே, he who overcomes, சோதனைகள், பாடுகள், விசுவாசத்தினாலே வருகிற போராட்டங்கள், இவைகள் மத்தியிலே நீ ஜெயம் கொள்ளும் பொழுது, அதிலே விழுந்து விடாதபடி, சிக்கி கொள்ளாதபடி, இந்த உலகத்தின் மாயையிலே நீ மயங்கி விடாதபடி, நீ அதிலிருந்து ஜெயம் கொள்ளும் பொழுது, பிசாசின் தந்திரமான காரியங்களிலிருந்து, அந்தகாரத்தினுடைய செயல்களிலே நீ ஈடுபடாத, அதை எதிர்த்து நின்று நீ ஜெயம் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் தெளிவாய் தான் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவுள். என்ன கேட்கணும்? ஆவியானவர் சொல்லுறதை கேட்டு அதன்படி வாழ்ந்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இரண்டாவது மரணம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லாமல் அவருடைய வார்த்தையை கேட்டு ஜெயம் கொள்ளுகிறவன். அப்படி என்றால் நீ ஜெயம் பெற வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே ஜெயம் பெற வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு நஷ்டமாக போகலாம், ஒருவேளை ஒன்றுமில்லாமல் கூட போகலாம். ஆனால் விசுவாசத்திலே பின்வாங்காதபடி நீ ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். Brother, sister, overcome means what? You must understand, overcome. We will have a tribulation, we will have temptation, we will have problems and everything. But we need to overcome in faith. Our faith should be strong. Not turning back, going back. No. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகவே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்குத்தான் நித்திய வாழ்வு, இன்டர்னல் லைஃப், பரலோக வாழ்வு, அவரோடு வாழ்வு. இதை உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுங்க. உங்கள் சொந்த உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்கள். அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்மை சோதித்து பார்த்து ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் ஆண்டவர் அவர் வல்லமையினாலே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு தங்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் பேசும் பொழுது நாங்கள் கேட்டு கீழ்ப்படிய, ஆண்டவரே, கேட்ட மாதிரி இல்லாத கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. Help us to obey. Help us to be, in your faith, Lord. Strengthen us, Lord. Help us to overcome in all situations. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எங்களை நடத்துங்க. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, யூ ஆர் த ஓவர்கம்மர். நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.